லீப் இந்தியா நிறுவனத்தோட ஐபிஓ டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல எவ்வளோ லிஸ்டிங் லைன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அப்ளை பண்ணலாமா? வேணாமாங்கிறத ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்தலாம். லீப் இந்தியா லிமிடெடுங்கிறது வந்து இந்தியாவின் முன்னணி சப்ளை செயின் அசெட் பூலிங் மற்றும் லாஜிஸ்டிக் சொல்யூஷன் நிறுவனமாக இருக்குது. இந்த நிறுவனம் பேலட், கண்டெய்னர்ஸ், கிரேட்ஸ் மற்றும் ரிட்டர்னபிள் பேக்கேஜிங் சொல்யூஷனை வந்து வாடகை முறையில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எஃப்எம்சிஜி, ஆட்டோ, ரீட்டைல், ஃபார்மா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வந்து இந்த நிறுவனங்கள் வந்து சேவைகளை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் எதுக்காக ஐபிஓ திரட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறுவனத்தில் வந்து கடன் இருக்குது. அந்த கடனை வந்து குறைக்கிறதுக்காக ஐபிஓ திரட்டுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொதுவான கார்ப்பரேட் தேவைகளுக்காகவும் ஐபிஓ வந்து வெளியிடுறாங்க. இப்ப ஐபிஓ டேபிள் பார்த்தலாம். ஐபிஓ ஓப்பனிங்கிறது ஆகஸ்ட் 7ஆம் தேதி. ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட்ங்கிறது ஆகஸ்ட் 12ஆம் தேதி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட் கிடைச்சவங்களுக்கு ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஷேர்ஸ் வந்து கிரெடிட் ஆயிடும். லிஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி. இந்த நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூ ரூ. ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் பேண்ட் ரூ. 151 இருந்து ரூ. 159 வரை இருக்கு. லாட் சைஸ்ங்கிறது குறைஞ்சபட்சம் நீங்க 94 ஷேர வாங்குற மாரி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரீட்டெயிலர்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ரூ. 14,946 வந்து இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். மேக்ஸிமம் 13 லாட் வாங்க முடியும். அதன்படி வந்து ரூ. 1,94,298 நீங்க வந்து முதலீடு பண்ண முடியும். இந்த நிறுவனத்தோட பினான்சியல் ஸ்டேட்டஸ பொறுத்தவரையும் அசெட் வந்து கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகுறது நம்மளால பார்க்க முடியுது. 2024ல 1,400 கோடியா இருந்தது. 2026ல 2,401 கோடியா அதிகரிச்சிருக்கு. டோட்டல் இன்கமும் பார்த்தீங்கன்னா, கிராஜுவலா டபுள் ஆயிருக்குன்னு சொல்லலாம். 371 கோடியிலிருந்து 747 கோடி வரை அதிகரிச்சு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. 37 கோடியிலிருந்து 62 கோடியா அதிகரிச்சிருக்கு. EBITDA-வும் வந்து கிராஜுவலா இன்கிரீஸ் ஆயிருக்கு. பாரோவிங்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இங்க அதிகமா இருக்கிறத நம்ம இங்க நோட் பண்ணோம். அதாவது 513 கோடியா இருந்த கடன்கள் வந்து இப்ப வந்து 2026ல 1017 கோடியா அதிகரிச்சிருக்கு. கீ பெர்ஃபார்மன்ஸ பொறுத்தவரையும் உங்களுக்கு ROE வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. 6.48% தான் இருக்கு. ஆனா ROCE வந்து 19% இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 1.01 இருக்கிறத நம்ம இங்க கவனிக்கணும். இந்த நிறுவனத்தோட பலன்னு பார்த்தீங்கன்னா, KKR ஆதரவு பெற்ற நிறுவனமா இருக்கு. இந்தியாவின் முன்னணி அசெட் போலி நிறுவனமா இருக்கு. 900+ வந்து வாடிக்கையாளர்கள் வந்து இருக்காங்க. சர்க்குலர் எக்கானமி மற்றும் சூட்டபிள் லாஜிஸ்டிக் மீது கவனம் வந்து செலுத்தியிருக்காங்க. ரெவென்யூ மற்றும் ப்ராஃபிட் வந்து வலுவான வளர்ச்சியை வந்து பதிவு பண்ணியிருக்கிறத நம்ம இப்ப பார்த்தோம். கவனிக்கத்தக்க வேண்டிய அபாயங்கள்னு பார்த்தீங்கன்னா, லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் மேனுஃபேக்சரிங் துறையில் வளர்ச்சி வந்து வணிகம் சார்ந்ததா இருக்கு. பெரிய OFS இருப்பதால் வந்து ப்ரொமோட்டர் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸிட் வந்து அதிகமா இருக்கிறத நம்ம இங்க பார்க்கணும். பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டால் அசெட் யூட்டிலைசேஷன் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னைய டேட்டு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ரூ. 4 மட்டுமே வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம்ங்கிறது இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2.5லிருந்து 3% மட்டுமே லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். லிஸ்டிங் கெயின் ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, 55%லேருந்து 65% வந்து ப்ராபபிலிட்டி இருக்கு. ஆனா வந்து ரொம்பவே கம்மியான வேல்யூங்கிறத இங்க நம்ம கவனிக்கணும். என்னோட ரேட்டிங்க பொறுத்தவரையும் இதுல வந்து 5க்கு 3 தான் குடுப்பேன். வந்து எக்ஸ்பெக்டேஷன் கெய்னிங் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. இதேபோல ஐபிஓ மட்டும் இல்லாம பல்வேறு பங்குச்சந்தை சார்ந்த செய்திகள வந்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது பணப்பழகு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதேபோல ஒரு பயனுள்ள தகவலோட நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.